அனைவருக்கும் வணக்கம். தந்தையாகிய கடவுளின் திருவுளத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும், அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படவும், தூய ஆவியினால் இறைமக்களாக தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையையும் அன்பையும் கொண்டு வாழும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வரும் அருளும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நம்முடைய தியான செய்தியாக தூய மத்திய எழுதினர் செய்தி 18ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கின்றோம். தூய மத்திய எழுதினர் செய்தி 18ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தைகள். நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திலே உங்களுடைய திருவிலியத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்திய நற்செய்தி 18ஆம் அதிகாரத்தை எடுத்து அந்த வார்த்தைகளை நீங்கள் பார்க்கிற பொழுது, தொடர்ந்து நான் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் அந்த வார்த்தைகளை வாசித்து தியானிக்கிற பொழுது அந்த உண்மைகளை நம்மால் எளிதாக விளங்கிக் கொள்ள முடியும். பார்க்கின்றோம். மத்திய நற்செய்தி 18ஆம் அதிகாரம் முதல் வார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது, அந்நேரத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். ஆண்டோடைய சீடர்கள் பல இடங்களிலே, குறிப்பாக திருத்தூதர்கள் பல இடங்களிலே அவர்கள் ஒருவருக்கு ஒரு வாக்குவாதங்களை உருவாக்கி கொள்கிற பொழுது, பேசிக்கொள்கிற பொழுது, நம்முடைய யார் பெரியவன், அந்த 12 பேரில் யார் பெரியவன், யார் சிறந்தவன் என்கிற ஒரு வாக்குவாதங்கள் தொடர்ந்து அவருடைய இருந்து வந்ததை நம்முடைய நற்செய்தி நூல்களிலே வாசிக்கிற பொழுது நாம் அறிந்து கொள்கின்றோம். எனவே அந்த பின்னணியில் இப்பொழுது ஆண்டவர் இயேசுவிடத்திலேயே அந்த கேள்விக்கு வருகிறார்கள். முதலில் தங்களுக்குள்ளாக நம்மில் யார் சிறந்தவன், யார் பெரியவன் என்று பேசிக் கொண்டிருந்த திருத்தூதர்கள் இப்பொழுது நேரடியாக ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்து இந்த கேள்வி கேட்கிறார்கள். விண்ணரசில் யார் பெரியவன் என்று ஒரு கேள்வி கேட்கிறார்கள். விண்ணக வாழ்விலே ஆண்டவர் தரக்கூடிய முடிவில்லாத வாழ்வை பெற்றுக்கொள்கிற பொழுது அந்த மறு உலக வாழ்விலே யார் பெரியவர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேள்வி கேட்கின்றார்கள். அதற்கு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உடனடியாக அதுக்கு ஒரு பதிலை கொடுக்கவில்லை. அந்த பதிலை கொடுப்பதற்கு முன்பதாக ஒரு சிறு குழந்தையை தன்னிடத்திலே அவர் அழைப்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் அளிப்பதற்கு முன்பதாக ஒரு செயலை செய்கின்றார். என்ன செய்கிறார், ஒரு சிறு குழந்தையை தன்னிடத்திலே அழைக்கின்றார். அந்த குழந்தை ஆண்டவரிடத்திலே வருகிறது. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று பதில் சொல்கின்றார். சீடர்கள் ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள், விண்ணரசில் யார் பெரியவன் என்று. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளையைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள் என்று சொல்கிறார். விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய முதன்மையான காரியமாக திருத்தூதர் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் மனமாற்றம், மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதல் எப்படி இருக்க வேண்டுமா, சிறு குழந்தையை போல என்று சொல்லுகிறார். உடனே நாம் நினைக்கலாம், ஒருவேளை சிறு குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் இப்பொழுது இந்த உலகத்தில் புதிதாக பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளைப் போல மாற வேண்டும் என்றோ, அப்படி இருக்கிற பொழுது அவர்கள் தூயவர்கள், சிறு குழந்தைகள் தானே என்று ஒருவேளை நாம் நினைக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. ஏனென்றால் திருப்பாடல் 51ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தையை வாசிக்கின்றோம். இதோ தீவினையோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள் என்று வாசிக்கிறோம். தீவினையோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பாவத்தோடு பிறக்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது அது பாவ இயல்புடையதாகத்தான் இந்த உலகத்திலே பிறக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18வது வார்த்தையை வாசிக்கிற பொழுது, நீங்கள் உங்கள் மூதாதையர் வழி வழியாக வந்த வீணான நடத்தை என்று எழுதப்பட்டிருக்கிறது.
இந்த வீணான நடத்தை என்பது வழி வழியாக ஆதாம் ஏவாள் தொடங்கி தொடர்ச்சியாக மனித குலத்தின் மீது அந்த வீணான நடத்தை வந்து கொண்டே இருக்கிறது. பாவ இயல்பு என்பது மனிதனோடு தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். எனவே குழந்தைகள் என்பவர்கள் குற்றமற்றவர்கள், பாவமற்றவர்கள் என்று நான் சொல்லிவிட முடியாது. எனவேதான் திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுது சிறு குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறோம் என்றால் அங்கு ஜென்ம சுவாபம், ஜென்ம பாவத்திலிருந்து குழந்தைகளுக்கு திருமுழுக்கின் வழியாக விடுதலை கிடைக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். எனவே குழந்தைகளைப் போல மாற வேண்டும் என்று சொல்கிற பொழுது இந்த உலகத்தில் பிறந்த பச்சிளங்குழந்தைகளைப் போல அல்ல, மாறாக ஆண்டவர் சொல்கிற காரியத்தை பாருங்கள். அடுத்த வார்த்தையை வாசிக்கிற பொழுது இதை விளங்க முடியும். ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இந்த சிறு குழந்தை, ஆண்டவர் ஒரு குழந்தை அழைத்த பொழுது அந்த குழந்தை ஆண்டவரிடத்திலே ஏன் என்றோ எதற்கு என்றோ எந்தவித கேள்வி எழுப்பவில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அழைத்த பொழுது உடனடியாக ஆண்டவரிடத்திலே வந்து நின்றதை பார்க்கிறோம். எனவே இந்த குழந்தையை போல தன்னை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிகப்பெரியவர். அப்போ விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு யார் பெரியவனாக இருக்கிறான்? விண்ணக வாழ்விலே யார் பெரியவராக இருப்பார் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுவதுமாக கீழ்ப்படியக்கூடியவர்கள், தங்களை தாழ்த்தி கொள்ளக்கூடியவர்கள். தாழ்த்துதல் என்பது கீழ்ப்படிதல் என்கிற பொருளில் அமைந்திருக்கிறது. அந்த குழந்தை, இந்த குழந்தையை போல தங்களை தாழ்த்தி கொள்ளக்கூடியவர்கள் என்று ஆண்டவர் சொல்ல. இந்த குழந்தை என்றால் ஆண்டவர் அழைத்த பொழுது அந்த குழந்தை மறுமொழி எதுவும் இல்லை, கேள்வி எதுவும் கேட்கவில்லை, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியாக வந்து ஆண்டவரிடத்தில் நிற்பதை பார்க்கிறோம். எனவே அந்த குழந்தையை போல தாழ்ச்சி, ஆண்டவருக்கு முழுமையாக, ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படியக்கூடிய மனிதர் யாரோ அவர்கள்தான் விண்ணக வாழ்விலே பெரியவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 19ஆம் வார்த்தையை வாசிக்கிற பொழுது, இந்த சிறிய கட்டளைகளில் ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு போதிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்போ விண்ணரசில் சிறியவர் என்று ஆண்டவர் யாரை சொல்கிறார்? ஆண்டவருடைய கட்டளைகளில் ஏதாயிலும் ஒரு கட்டளையை நாம் பார்க்கிற பொழுது இது அற்பமானது தானே, இது சிறியது தானே, இதை கடைபிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லிக்கொண்டு அதை உதாசீனப்படுத்தி விட்டு தங்களுடைய வாழ்க்கையில் அந்த சிறிய கட்டளை என்று கருதக்கூடிய அந்த கட்டளைக்கு தாங்களும் கீழ்ப்படியாமல் மற்றவர்களுக்கும் அப்படி கீழ்ப்படியாவிட்டாலும் ஒன்றுமில்லை என்று அதை நியாயப்படுத்தி மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய மனிதர்கள் விண்ணரசில் மிகச் சிறியவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதற்கு மாறாக ஆண்டவர் சொல்லுகிறார், இச்சிறிய கட்டளை ஒன்றையேனும் மீறாமல் அப்படியே தங்களுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்து மற்றவர்களுக்கு கற்பிக்கக்கூடியவர் விண்ணரசில் மிக பெரியவர் என்று சொல்கிறார். அப்போ விண்ணக வாழ்க்கையில் பெரியவர் யார் என்றால் ஆண்டவருடைய கட்டளைகளை யாதொன்றையும் மாற்றிக்கொள்ளாமல், யாதொன்றையும் அசட்டை செய்யாமல் எல்லாவற்றிற்கும் முழுமையாக கீழ்ப்படியக்கூடிய தாழ்ச்சியான இருதயம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் விண்ணரசில் பெரியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ சிறியவர்கள் என்பது தாங்களே ஆண்டுடைய கட்டளை ஒன்றையான மீறுவது அல்லது அது அசட்டை செய்து மற்றவர்கள் போதிக்கிற பொழுதும் பரவாயில்லை, இப்படி செய்யாவிட்டாலும் ஒன்றும் இல்லை என்று அதை நியாயப்படுத்தி மற்றவர்கள் போதிக்கக்கூடியவர்கள் விண்ணரசு சிறியவர்கள் என்று ஆண்டவர் சொல்வதை நாம் அறிந்திருக்கிறோம். பாருங்கள், இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். அப்போ இத்தகைய சிறு பிள்ளை யார்? அந்த இத்தகைய சிறு பிள்ளை என்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுமையாக தங்களை கீழ்ப்படுத்துகின்ற, தாழ்ச்சியோடு தங்களை தாழ்த்தி கொள்ளக்கூடிய, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுமையாக தங்களை தாழ்த்தி கொள்ளக்கூடிய, கீழ்ப்படியக்கூடியவர்கள் தான் இத்தகைய சிறு பிள்ளை, ஆண்டவருக்கு கீழ்ப்படியக்கூடியவர்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய அந்தஸ்துள்ளவர்களாக இருக்கலாம், பணம், பதவி, படிப்பு என்று உலக செல்வாக்கு என்று எத்தனையோ காரியங்கள் அவர்கள் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையின் பொருட்டு மற்ற காரியங்களை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தாங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக தாழ்ச்சியோடு தங்களை தாழ்த்தி கொள்ளக்கூடியவர்கள், கடவுளுடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து தங்களை சிறியவர்களாக மாற்றி கொண்டவர்கள், இவர்கள்தான் விண்ணரசில் பெரியவர்கள். எனவே ஆண்டவர் சொல்கிறார்,
இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை மனமாற்றம் அடைந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு முழுமையாக தங்களை கீழ்ப்படுத்தக்கூடிய அத்தகைய மனநிலையுடையவர்கள் தான் அந்த இத்தகைய சிறு பிள்ளை. இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்று ஆண்டவர் சொல்லு. அப்போ சிறு பிள்ளை என்பது மனமாற்றம் அடைந்து தங்களை தாழ்த்தி கொண்ட மனிதர்கள். எனவே அவர்களை ஏற்றுக்கொள்வது என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு இணையாக ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நாம் இன்னொரு இடத்துலையும் வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 40 ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்கிறவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 42 வாசிக்கிறோம். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த தண்ணீராவது கொடுப்பவருக்கு கைமாறு பெறாமல் போகார் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இங்கேயும் சொல்லுகிற பொழுது இச்சிறியோருள் ஒருவருக்கு என்று சொல்கிறார். இங்கே சிறியவர்கள் என்பது சிறு குழந்தைகளை சொல்லவில்லை, ஆண்டுடைய சீடர்கள், ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு தங்களை முழுமையாக கீழ்ப்படுத்தி சிறு பிள்ளைகளைப் போல தங்களை மாற்றி கொண்டவர்கள், அவர்கள்தான் ஆண்டுடைய சீடர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள். எனவே அடுத்து நாம் வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 6வது வாசிக்கிற பொழுது, என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி தொங்கவிட்டு ஆழ்கடலில் அமிழ்த்துவது அவர்களுக்கு நல்லது. இத்தகைய என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோர்கள் யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டதன் நிமித்தமாக, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாக தங்களை சிறியவர்களாக மாற்றி கொண்டவர்கள். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்த பொழுது எப்படி ஒரு குழந்தை தன்னை தாழ்த்தி கொண்டு ஆண்டவரிடத்தில் வந்ததோ அதுபோல முழுமையாக தங்களை ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்தக்கூடிய மனநிலையோடு கீழ்ப்படிந்த அந்த சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது. அப்போ மனமாற்றமடைந்து தங்களை சிறு பிள்ளையை போல மாக்கி கொண்டு ஆண்டவருக்கு முழுமையாக தங்களை கீழ்ப்படுத்தி தாழ்ச்சியோடு வாழக்கூடிய அந்த மனிதர்களை எவராவது பாவத்தில் விழச் செய்தால் அவருடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி ஆழ்களில் அமிழ்த்தி விடுவது நல்லது. அப்படி என்றால் ஆண்டவரிடத்திலே மனமாற்றமடைந்து தங்களை தாழ்த்தி கொண்டு இயேசுடைய சீடராக ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்காக முன் வந்திருக்கக்கூடிய ஒரு நபரை மீண்டும் யாராவது பாவத்தில் விழச் செய்தால் அப்படிப்பட்டவர்கள் அத்தகைய காரியங்களை செய்வதை விட அவர்கள் அழிந்து போவது அவர்களுக்கு நல்லது என்று சொல்கிறார். இவங்க ஒரு சின்ன உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மனிதன் ஒரு குடிப்பழக்கம் உள்ள மனிதனாக இருக்கிறான் என்றால் அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டதன் நிமித்தமாக, கிறிஸ்துவ மீது கொண்டுள்ள அன்பின் நிமித்தமாக தன்னுடைய அந்த கடந்த கால வாழ்க்கை அந்த குடிப்பழக்கத்தை விட்டுவிட்டு அவன் மனமாற்றம் அடைந்து வாழ்கிறான் என்றால் மீண்டும் அவனை யாராயிலும் வந்து மீண்டும் அந்த பழைய இயல்புக்கு அவன் நடத்தி செல்வார்கள் என்றால் அவர்கள் அப்படிப்பட்ட தீய காரியத்தை செய்வதை விட அவர்கள் தங்களை தாங்களே அழித்தி கொள்வது நல்லது என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், அடுத்து பார்க்கிறோம். ஐயோ பாவத்தில் விழச் செய்யும் உலகுக்கு கேடு என்று சொல்கிறார். ஒரு மனிதன் மனமாற்றமடைந்து ஆண்டவரை பின் செல்கிற பொழுது மீண்டும் அந்த மனிதனை பாவத்தில் உழச் செய்கிறது என்றால் அப்படி விழச் செய்யக்கூடிய இந்த உலகுக்கு கேடு, இது அழிவு என்று சொல்லுகின்றார். பாருங்கள், ஐயோ பாவத்தில் விழுவதை தவிர்க்க முடியாது, ஆனால் ஐயோ அதற்கு காரணமாய் இருப்போருக்கு கேடு. இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது எப்படித்தான் நம் மனமாற்ற பெற்ற மனிதர்களாக இருந்தாலும் அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தோடு ஒரு போராட்டம் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது. எனவே அத்தகைய போராட்டம் என்பது வாழ்நாள் முழுவதும் நமக்கு தொடரக்கூடிய ஒரு காரியம்தான். ஆனால் அப்படி போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனை மனமாற்றமடைந்து கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தில் பாவத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனை மீண்டும் அவனை பாவத்தில் விழச் செய்யக்கூடிய சில காரியங்களை செய்யக்கூடியவர்களுக்கு கேடு, அழிவு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு மனிதனை
நம்முடைய நடத்தின் வழியாகவோ, வார்த்தையின் வழியாகவோ, செயல்கள் வழியாகவோ, பார்வைகள் நிமித்தமாகவோ ஏதாயிலும் ஒரு காரியத்தில் நாம் மீண்டும் பாவத்தை விழச் செய்வோம் என்றால் அவர்களுக்கு கேடு என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். எனவே மனமாற்றம் அடைந்த மனிதர்களை எந்த விதத்திலும் மீண்டும் பாவத்தில் விழச் செய்வதற்கு நாம் முன்வரக்கூடாது. அவர்களை மீண்டும் பாவ வழிக்கு கொண்டு செல்வதற்கு நாம் ஒருபோதும் செயல்படக்கூடாது என்பதை ஆண்டவர் எச்சரிப்பதை பார்க்கிறோம். அடுத்து பாருங்கள், உங்கள் வலக்கையோ உங்கள் கையோ காலோ உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் இரு காலுடையவராய் என்றும் அணையாத நெருப்பில் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் அல்லது கால் ஊனமுற்றவராய் நிலைவாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. இங்கே நாம் பார்க்கிறோம், இரண்டு விதமாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்று, நம்முடைய உடலினுடைய உறுப்புகள் மனமாற்றமடைந்து சிறு குழந்தையைப் போல தன்னை ஆண்டவருக்கென்று தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனிதர் மீண்டும் எந்த சூழ்நிலையிலும் அந்த பழைய பாவ நிலைக்கு கடந்து விடாதபடி இரண்டு கைகளை உடையவனாக, இரண்டு கால்களை உடையவனாக, இரண்டு கண்களை உடையவனாக ஒருபோதும் நாம் மாறிவிடக்கூடாது. அதாவது நம்முடைய சிந்தனை, வார்த்தைகள், செயல்கள் அனைத்தும் கடவுளை முன்வைத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அங்கும் இங்குமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் பழைய வாழ்க்கை கொஞ்சம், புதிய வாழ்க்கை கொஞ்சம் என்று அங்கும் இங்குமாக இல்லாதபடி ஒரு முழு இருதயத்தோடு முழுமையாக ஆண்டவரை பின்பற்றக்கூடிய ஒற்றை கண்ணுடையவர்களாக, ஒற்றை சிந்தனை உடையவர்களாக, ஒற்றை செயல்கள் உடையவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நன்மையும் தீமையும் கலந்து செய்யக்கூடிய ஒரு மனநிலையிலிருந்து மாற்றம் பெற்று நாம் புதியதொரு வாழ்க்கைக்கு நன்மையானதை மட்டுமே செய்யக்கூடிய, நன்மையானதை மட்டுமே பேசக்கூடிய, நன்மையானதை மட்டுமே பார்க்கக்கூடியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னும் இதை இன்னொரு இடத்திலே நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது, ஒருவேளை நாம் பழைய வாழ்க்கை வாழ்ந்த பொழுது நமக்கு உடலினுடைய உறுப்பாகிய கையை போல, காலை போல, கண்களைப் போல சில நபர்கள் இருந்திருக்கலாம். அதாவது ரொம்ப முக்கியமான நபர்களாக கருதப்பட்டவர்களாக, நம்முடைய நண்பர்களாக, உறவினர்களாக யாராயிலும் அப்படி இருந்திருக்க முடியும் நாம் பழைய வாழ்க்கை வாழ்ந்த பொழுது. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் மீண்டும் மனமாற்றம் அடைந்த நம்முடைய வாழ்க்கையில வந்து மீண்டும் நம்மை தீய வழிக்கு கொண்டு செல்வதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. அப்படி ஒருவேளை மீண்டும் அவர்கள் வந்து நம்மை அவருடைய பழைய பாவ நிலைக்கு நம்மளை அழைத்து செல்வதாக இருந்தால் அவருடைய உறவுகளை துண்டித்து கொள்வதற்கு நாம் முன்வர வேண்டும். அந்த பாகங்களை, இரண்டு கைகளை, ஒற்றை கையை இழந்தாவது நாம் விண்ணகத்தில் செல்ல வேண்டும். அப்போ ஒரு கையை போல, காலை போல, கண்ணை போல நமக்கு இருக்கக்கூடிய சில மனிதர்கள் மீண்டும் நம்மை பாவ வழிக்கு கொண்டு செல்ல முயற்சி செய்யலாம், முன் வரலாம். ஆனால் நாம் அதற்கு நம்மை ஒருபோதும் ஒப்பு கொடுக்கக்கூடாது. அத்தகைய தீய நட்புகளை விட்டு வெளியே வருவதற்கு நாம் முழு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை வாசிக்கிறோம். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாக இருங்கள். இச்சிறியவர்கள் யாரு? மனமாற்றமடைந்து ஆண்டவரை பின் செல்லக்கூடிய மனிதர்கள், கிறிஸ்துவின் பொருட்டு தங்களை சிறியவர்களாக மாற்றிக்கொண்டவர்கள். அப்படிப்பட்டவர்களை குறித்து ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். மனமாற்றம் அடைந்த மனிதர்கள், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய மனிதர்களை ஒருபோதும் நாம் இழிவாக கருதக்கூடாது. நாம் பல நேரங்களில் பார்ப்போம், அவர் ஏதோ ஒரு பிரியப்பட்டு இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும் என்பதற்காக சிலர் ஜெப முயற்சிகளை மேற்கொள்வார்கள், ஜெப ஸ்தலங்களுக்கு செல்வார்கள், நற்செய்தி கூட்டங்களை கலந்து கொள்வார்கள், ஆலயத்தில் வருகிற பொழுது திருவிழத்தை கையில் எடுத்து கொண்டு வருவார்கள். எனவே இதையெல்லாம் பார்த்த பொழுது அதை ஒரு அவமானத்திற்குரிய ஒரு செயலாக, ஒரு இழிவான செயலாக, அப்படிப்பட்ட மனிதர்களை கேலி செய்வது, கிண்டல் அடிப்பது, குற்றப்படுத்துவது, காயப்படுத்துவது போன்ற காரியங்களில் ஒருபோதும் நாம் ஈடுபடக்கூடாது. அதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனமாற்றம் அடைந்த ஒரு மனிதனை, மனமாற்றம் பெற்ற புதிய வாழ்க்கைக்குள் கடந்து வரக்கூடிய ஒரு மனிதனை மீண்டும் யாராயிலும் அப்படி கேலியும் கிண்டலும் செய்து அதன் நிமித்தமாக அவரை காயப்படுத்தக்கூடிய காரியத்தை
ஒருபோதும் செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் சுட்டிக்காட்டுகின்றார். பாருங்கள், இவர்களுடைய வான தூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என்று சொல்கிறார். மனமாற்ற பெற்ற அந்த மனிதர்களுக்காக பரிந்து பேசும்படியாக, அவர்களுக்கு தேவையான நன்மைகளை கொண்டு வருவதற்காக, அவருடைய ஜெபங்களை விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக எப்பொழுதும் ஆண்டுடைய தூதர்கள் அந்த மனமாற்றம் பெற்ற அந்த புதிய மனிதனுக்காக நன்மையானதை கொண்டு வருவதற்காக அவர்கள் ஆண்டவரிடத்திலே ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தையில் ஆண்டவர் சொல்கிறார், வழிதவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழிதவறி அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய மகிழ்ச்சி என்பது மனமாற்றம் அடைந்த ஒரு மனிதனை குறித்து கடவுள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றார், மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளுகின்றார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து நாம் பார்க்கிறோம், அவ்வாறு இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ சிறியவர்கள் யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு முழுமையாக தங்களை தாழ்த்தி கீழ்ப்படிந்த வாழக்கூடிய ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதன் மீண்டும் எந்த சூழ்நிலையிலும் அந்த நெறிகேடான பழைய பாவ வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்லக்கூடாது என்பது கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. பாருங்கள், இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். நம்ம கடவுளுடைய விருப்பம் என்பது நாம் ஒவ்வொருவரும் சிறு குழந்தைகளைப் போல நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். தாழ்த்தி கொள்வது என்பது முழுமையாக கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை குறிக்கிறது. அப்படி கீழ்ப்படிந்த மனிதர்கள் எந்த சூழ்நிலையிலும் மீண்டும் பாவ வாழ்க்கைக்குள் கடந்து செல்லாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி மனமாற்றம் அடைந்த அந்த மனிதர்களை நாம் எந்த சூழ்நிலையிலும் தூக்கப்படுத்த காயப்படுத்த செய்யக்கூடாது. அப்படி மனமாற்றம் பெற்ற மனிதர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தூதர்கள் கடவுளுக்கு முன்பதாக நமக்காக மன்றாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு தேவையான நன்மைகளை இடமிருந்து பெற்றுத்தரக்கூடியவர்களாக, நம்முடைய பணியாளர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே எப்பொழுது இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அதோடு நம் மனமாற்றம் பெற்ற மனிதர்கள் மீண்டும் எந்த சூழ்நிலையிலும் பழைய பாவ நிலைக்குள் கடந்துவிடக் கூடாது என்பது கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக நம்முடைய தூய வாழ்க்கையிலே, தாழ்ச்சியுள்ள வாழ்க்கையிலே, ஆண்டவருக்கு கீழ்ப்படியக்கூடிய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து நிலை நிற்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்ப்போம். நாம் சிறு குழந்தைகளைப் போல ஆக வேண்டும் என்பது நாம் எதை புரிந்து வைத்திருக்கிறோம்? உண்மையிலேயே சிறு குழந்தையை போல மாறுவதா, அல்லது சிறு குழந்தைகளில் சில நன்மையான பழக்கங்கள் எவ்வளவு இருக்கலாம், அப்படி நம்மை மாற்றிக்கொள்வதா என்றால் அதுவெல்லாம் கடந்த நிலையிலே சிறு குழந்தையை போல என்று ஆண்டவர் சொல்வது எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்த பொழுது முழுமையாக தன்னை தாழ்த்தி கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததோ அதுபோல அந்த குழந்தையை போல நாமும் நம்மை மாற்றிக்கொள்வது, ஆண்டவருக்கு முழுமையாக கீழ்ப்படிவது, இதுதான் தாழ்ச்சி உள்ள ஒரு இருதயம் உள்ள மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அத்தகைய மனமாற்றம் உள்ள வாழ்க்கையைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அத்தகைய மனமாற்றம் உள்ள வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்களுக்குத்தான் விண்ணரசு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே அத்தகைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு நாமும் சிறு குழந்தைகளைப் போல ஆண்டுடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிவோம். தாழ்ச்சியோடு இறை வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வோம். அதன்படி வாழ்வதற்கு முழு முயற்சி செய்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அருளும் தந்தையாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.